6 நாட்கள் இருக்கு. தேர்தல் பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சூடாக போயிட்டுருக்கு. இப்போ இன்னும் 6 நாள் தான் இருக்குன்றதுனால நாங்கள் மட்டும் இல்லை, கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து தொண்டர்களும் அனைத்து செயல் வீரர்களும் வீராங்கனைகளும் முழு வீச்சோடு முழு வேகத்தோட உற்சாகத்தோட வெற்றி நமதே அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தோட இப்போ ரொம்ப இன்னும் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். வெற்றி வந்து ரொம்ப அருகில் இருப்பதாகவே அறிகிறோம். கூட்டணி கட்சிகளுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? ஒத்துழைப்பு கூட்டணி கட்சியோட வரவேற்பு ரொம்ப அமோகமாக இருக்கிறது. எல்லா என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே என்றைக்கு நாங்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தோமோ அன்னையிலிருந்தே ரொம்ப நெருக்கமாகவும் ஒரு சகோதரத்துவத்தோடு இருந்துக்கிட்டு எங்களுக்கு வந்து வேண்டுங்கிற ஆதரவை தந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் நான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது மக்கள் நிறைய குறைகளை சொல்கிறாங்க. இப்போ இருந்துட்டு இருக்க அந்த ஆட்சியில் சாலைகள் சரியில்லை, குடிநீர் சரியில்லை, பாதாள சாக்கடை திட்டம் சரியாக ஒர்க் பண்ணல, சிசிடிவி ஒர்க் பண்ணல, எங்கே பார்த்தாலும் பாலியல் துன்பம், அதே போல் அந்த போதை கலாச்சாரம் அப்படின்னு லைனாக குற்றங்களை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. சுற்றுப்புற சூழல் இது பாருங்கள், 10 ஏரி இருக்குது பல்லாவரம் பக்கத்தில். அந்த 10 ஏரி இத்தனை ஏரிகள் இருந்து கூட அதனோட சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறதெல்லாம் அவங்க தவறிட்டாங்க. அதே போல் ஆக்சிடென்ட் நடக்கிறது வந்து இந்தியாவிலேயே அதிகமாக தமிழ்நாட்டில் நடக்குது. அந்த தமிழ்நாட்டிலேயே அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய இடம் பல்லாவரமாக மாறிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும். அதற்காக வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து மக்களும் கண்டிப்பாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தமிழக முதலமைச்சராக மாற்றுவது உறுதி என்று இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஆல்மோஸ்ட் 4 நாட்கள் தான் இருக்கு, இன்னொரு 5 நாட்கள் தான் இருக்கு. தேர்தல் பிரச்சாரம் எப்படி செல்லும்? விறுவிறுப்பாக இருக்கும். நாங்கள் வந்து முதல் ரவுண்டு வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டோம். அதாவது அஸ்தினாபுரம், அனகாபுத்தூர், பம்மல் வடக்கு, பம்மல் தெற்கு, அதே போல் திருநீர்மலை, அதே போல் திரிசூலம், மீனம்பாக்கம், பொழிச்சலூர், இப்படி எல்லா பகுதிக்குமே ஒரு ரவுண்டு நாங்கள் வந்து முதல் கட்டமாக எல்லா இடத்துக்குமே சென்று வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து செகண்ட் டைம் ரிவிஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்கள் எல்லாம் அமோகமாக வரவேற்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் எங்கு பார்த்தாலும், இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த தெருவில் வந்து நடந்து வந்துட்டு இருக்கோம். பெண்கள் எங்கே பார்த்தாலும் வீட்டுக்கு வீடு ஆரத்தி எடுத்து எங்களை மிகவும் அமோகமாகவும் உற்சாகமாகவும் வரவேற்று அவர்களுடைய அந்த ஒரு பாசத்தை காட்டுறாங்க. ஆட்சி மாற்றத்தில் வர்ற மாதிரி அவங்க காட்டுறாங்க. அவங்க வந்து எல்லாருமே வந்து என்னை வந்து அவங்க வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதைத்தான் அவங்க வந்து காட்டுது. ஏன்னா அவங்களுடைய உற்சாகத்தை பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ வண்டியில் போனாலும் சரி அங்கேருந்து அவங்களே கை காட்டுறாங்க, இரட்டை இலை காட்டுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த பாலியல் துன்புறுத்தல்னால செக்ஷுவல் அஃபென்சஸ், அதாவது கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்கு 5 மடங்கு மேலே ஒரு 1500 இருந்திருந்தது. இந்த 2025-6க்குள்ளே பார்த்தீங்கன்னா பல மடங்காக ஒரு 5000 6000ன்ற அளவுக்கு இந்த மாதிரி அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் விமன், கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் வந்து ரொம்ப அதிக அளவில் அதிகரிச்சிச்சு. இது வந்து அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. இந்த ஒரு சின்ன இப்போ சான்ஸை பயன்படுத்தி வருகின்ற இந்த தேர்தலை பயன்படுத்தி இந்த ஆட்சி மாற்றத்திற்கு அவர்கள் எல்லாம் தயாராகி விட்டார்கள் என்பதுதான் எனக்கு புரியுது. மற்ற எதிர்கட்சிகளுக்கு உங்களுக்கு ஆப்போனண்டா போட்டி போடுறாங்க, திமுக, அதாவது இப்போ திமுக இங்கே போட்டியிடல, திமுகவுடைய கூட்டணியான தேமுதிக இங்கே போட்டியிடுது. தேமுதிகவில் போட்டியிடக்கூடியவர் வந்து ஏற்கனவே செங்கல்பட்டில் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. பட் அந்த 5 வருடம் அவர் இருந்த, இப்போதுக்கு முன்னாடி அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தப்போ அப்போ வந்து அவர் தேமுதிகவில் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஆனால் அந்த 5 வருடம் அவர் இருந்த பீரியடில் வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இஸ் நில், 0, எதுவும் பண்ணலை. இந்த செங்கல்பட்டுக்கு நான் இதை செய்தேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு எந்த வேலையுமே அவர் செஞ்சு தரலங்கிறது மக்களுக்கு நிதர்சனமாக தெரிகிறது. அப்படி பர்ஃபார்மே பண்ணாத ஒருத்தர் வந்து வேட்பாளராக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிற ரங்கம் வைக்கிறார். அப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிர்ப்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர் வந்து அவருடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை சரியாக செய்யாத ஒருவரை வந்து அவங்க வேட்பாளராக போட்டிருக்காங்க. அதனால் எங்களுக்கு வந்து மக்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு வந்து வெற்றி கொஞ்சம் உறுதியாகவும் எளிதாகவும் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே போல் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஒரு அஜெண்டா வைக்கிறோம். உங்களுக்கு வளர்ச்சி வேணுமா, இல்லை கவர்ச்சியை காட்டுகின்ற கட்சிகள் வேண்டுமா? திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இல்லை யாரெல்லாம் ஆப்போசிட்டில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேர் ப்ரொஜெக்டிங் டுவர்ட்ஸ் கிளாமர், நாட் ஆன் growth இஸ் இம்பார்ட்டன்ட் நவ். அதற்காகத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து அவருடைய தேர்தல் அறிக்கையை வந்து எப்படி கொடுத்துருக்காருன்னா, அந்த தேர்தல் அறிக்கை இஸ் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறேன். நாட் ஓன்லி சூப்பர் ஸ்டார், இட் இஸ் தி அல்டிமேட் ஸ்டார் ஆஃப் திஸ் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை மக்களுக்கு நெருக்கமான அடித்தட்டு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களை இப்போ சென்று அவருடைய இதயத்தை தொடுகின்ற அளவிலே 10,000 கொடுக்கறதாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ் வழங்குவதாக இருக்கட்டும், 3 கேஸ் சிலிண்டர் கொடுக்கறதாக இருக்கட்டும், தாலிக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும், அம்மா உணவக திட்டமாக இருக்கட்டும், அம்மா மருந்தக திட்டமாக இருக்கட்டும்,
இது போல எண்ணற்ற திட்டங்களை வந்து அடிக்கி 25,000 ரூபாய் மகளிருக்கு வந்து அந்த 2 வீலர் வாங்குறதுக்கு வந்து மானியமாக கொடுக்குறாங்க. 75,000 வந்து ஆட்டோ ஓட்டுவதற்கு மானியமாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எல்லா நிலை மக்களுக்கும் விளிம்பு நிலை மக்களை மனதில் வைத்து தீட்டப்பட்ட ஒரு அருமையான மேனிஃபெஸ்டோ தான் அண்ணன் எடப்பாடியார் கொடுத்தது. அது தானாகவே பேசும், மக்களிடத்திலே அது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. எதிர்கட்சியில் சொல்லியிருக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகலை. நீங்கள் பார்த்தீங்க அந்த 8,000 டோக்கன் இப்போ எந்த நிலைமையில் இருக்குது. அதை இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு மாணவி இறந்து போகிற அளவுக்கு கூட அது மாறி இருக்கிறது. இப்போ எது எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த வன்முறை, அப்படி இல்லை இந்த போதைப் பொருள், இல்லை இந்த பெண்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறது, இது வாடிக்கையாகவே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு மாற்றம் வரப்போகிறது. வருகின்ற 23/4/2026க்கு மக்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பினை அளிப்பார்கள். நீங்க பாப்பீங்க ஆட்சி மாற்றம் வர்றத. பல்லாவரம் தொகுதி மக்கள் ஏன் ஐஜேகே வேட்பாளர் வெங்கடேசனுக்கு ஆதரவு அதிகமாக அளிக்கணும்? ஏன் அதிகமாக அளிக்கணும்னா, நான் வந்து கடந்த 28 ஆண்டுகளாக வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்திலே மக்களுக்காக வாதாடி, மக்களுக்காக போராடி நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதே போலவே இன்னைக்கு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வழக்கறிஞராக மாறி, வேட்பாளராக மாறி, நீதிமன்றத்திற்கு பதிலாக சட்டமன்றத்திலே மக்களுடைய குறையை கேட்பதற்கும், மக்களுக்கு குறையை தீர்ப்பதற்கும், அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்வதற்கும் நான் ஆயத்தமாகிவிட்டேன். ஆகையால் எனக்கு வாக்களிப்பதன் மூலமாக அவர்களுடைய தேவைகளையும், அந்த பல்லாவரம் தொகுதியினுடைய மக்களுடைய நல்ல திட்டங்களையும் நிறைவேற்றி கொடுப்பதற்கு நான் என்னால் ஏதுவாக இருக்க முடியும். அதே போல அதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தீட்டியிருக்கின்ற திட்டங்கள் சரியாக சென்று அடையவில்லை, மக்கள் அதை விரும்பவில்லை, அதை தூக்கி எறிய தயாராகிவிட்டார்கள். அதே போலவே எனக்கு எதிராக இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்து அவர்களை ப்ரூவ் பண்ணதோ, அவர்களுக்கு இருந்த ஒரு வாய்ப்பினை பயன்படுத்தி அவர்கள் வந்து அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து எம்எல்ஏவாக இருந்தப்போ ஜஸ்ட் ஒரு நாம்கே வாஸ் போயிட்டாங்க. அதனால் அவங்க ப்ரூவ் பண்ணலை. அதே போல இப்பொழுது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏவாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்லாவரம் தொகுதியில் இருக்கக்கூடியவர் இதுவரை எத்தனை முறை சட்டமன்றத்திலே பேசி, எத்தனை பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து இந்த மக்களுக்கு நீதி வழங்கியிருக்கிறார், மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை அவர் இன்னும் பட்டியலிட்டு காட்டவில்லை. நான் என்ன செய்தேன் இந்த மக்களுக்காக? இந்த கடந்த 5 ஆண்டுகளாக அவர்கள் அவதிப்படுகிறார்கள். மழை பெய்தால் வெள்ளம் வருகிறது, சாலைகளில் நெரிசல் அதிகமாக இருக்கிறது, ரோடுகளில் பள்ளமேடு அதிகமாக இருக்கிறது. சாக்கடை திட்டத்தை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தது, அதை முடித்து வைக்க கூட திராணி இல்லாமல் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் காரணமாக வைத்து மக்கள் இப்பொழுது மாற்றத்தை விரும்பி விட்டார்கள். ஆகையால் எனக்கு வெங்கடேசனாகிய எனக்கு வாக்களிப்பதன் மூலமாக இந்த பல்லாவரம் தொகுதியிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை, பல்லாவரம் தொகுதியை முதன்மை தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்று நான் மக்களிடத்திலே சொல்லிக்கொண்டே தான் வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஒரு முறை வாய்ப்பளியுங்கள். அப்படி வாய்ப்பளிப்பதன் மூலமாக இந்த பல்லாவரம் தொகுதியினை தமிழகத்திலேயே முதன்மை தொகுதியாக, முதல் தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகையால் இந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு வளர்ச்சி வேண்டுமா கவர்ச்சி வேண்டுமா என்று கேட்டிருக்கிறேன். வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கட்சியாக அனைத்து என்டிஏ கூட்டணி இருக்கிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி இருக்கிறது. இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு மக்கள் தயாராகி இருக்கின்ற இந்த சூழலிலே கண்டிப்பாக அவர்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன்.